பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஒரு மனுஷன் பாவத்துல மரிப்பானா அவன் போகிற இடம் நரகம். என் அன்பு சகோதரியே, என் அன்பு தாயே, நீ நானும் நரகத்துக்கு போய் வேதனை படக்கூடாதுன்னு சொல்லிதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக கைகள்ல கால்கள்ல ஆணி அடிக்கப்பட்டு நீ நானும் செஞ்ச பாவத்துக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா ரத்தத்தை சிந்திருக்கிறார். ரத்த சிந்துதல் இல்லாத பாவ மன்னிப்பு இல்ல. வேதத்துல போட்டிருக்கிறது. ஒரு மனிதன் வர வேணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித சாயல்ல வர வேணும். அந்த சாயல்ல வந்து எல்லாருடைய பாவத்துக்காக அவர் ரத்த சிந்தப்பட வேணும். எல்லாருடைய பாவத்துக்காக ரத்த சிந்தி எல்லாரையும் கல்வி அந்த பரலோக ராஜ்யம் சேர்ப்பதுதான் இந்த பூமிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க கேட்கலாம், இன்னைக்கு அநேகருக்கு ஒரு கேள்வி உண்டு. அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன தெரியுமா? இப்போ கிறிஸ்துவங்களா இருக்கிறாங்களா, அவங்க உண்மையா வாழறாங்களா? கிறிஸ்துவங்க சொல்றாங்க அவங்க உண்மையா இருக்கிறாங்களா? ரைட், நீங்க சொல்றது கரெக்ட். இவங்க ஏசப்பா சொல்றாங்களா, இவங்க உண்மையா இருக்கிறாங்களா? வேத வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிற நீ இன்னும் பரிசுத்தத்துக்குள்ள வா, அவனுக்கு ஏத்த பலன் என் கூட வருது, நானே இறங்கி வருவேன். பிரியமானவர்களே, என் அன்பு தாயே, என் அன்பு சகோதரியே, மனுஷனை பார்த்து இயேசுவை விட்டாத. மனுஷன் செய்யற தப்ப பார்த்து இயேசு எனக்கு வேணான்னு சொல்லாத. உன்னை இயேசு நேசிக்கிறார். உனக்காக இயேசு கைகளை கால்களையும் அடிக்கப்பட்டு உனக்காக பலியானார். இந்த இயேசுவை நீ வேணான்னு சொல்லாத. இந்த இயேசு உன்னை நேசிக்கிறா. எந்த மனிதனை பார்த்தையோ இயேசப்பாக்குள்ள இருக்கிற இந்த மனிதன் சரியா இருக்கிறானா சொல்லி அவருக்காக அந்த மனுஷனுக்காக இயேசுவை வேணான்னு சொல்லாத. எரிகிற நெருப்பு